ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோமாக. இந்த நாளிலும் ஒரு சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்றால், பல இடங்களில் வேலை செய்கிற ஸ்தலங்களில் வாலிப பிள்ளைகள் வேலை பார்க்கிறார்கள். அது பெரிய துணி கடைகளா இருக்கலாம், இன்னும் பல காரியங்கள், பல இடங்களில் அவங்க வேலை பார்க்கிறார்கள். ஆனால் சில இடங்கள்ல அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இருப்பதில்லை. நம்ம அதற்காக ஜெபிக்க போகிறோம். வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும். தன்னுடைய குடும்பத்தின் கஷ்டங்களுக்காக, தன்னுடைய குடும்பத்தினோட அவல நிலைக்காக பிள்ளைங்க வேலை பார்க்கிறார்கள். சில நேரங்கள்ல பிள்ளைகளுக்கு அது தேவையான பாதுகாப்பு கிடைக்கிறது இல்லை. சக ஊழியர்களால் அவங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படலாம். அதற்காக ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. இந்த நாட்களில் தகப்பனே, பல இடங்கள்ல வேலை புரிகிறாப்பா வாலிப பெண் பிள்ளைகளை இந்த கருத்துல தருகிறேன் தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. குடும்ப சூழ்நிலையின் காரணமாக சில இடங்கள்ல பெற்றோர் அன்றப்பா தகப்பன்மார் வேலைக்கு போகாமல் குடித்து இருக்கிறதுனால, இல்லைன்னா கூலி வேலைக்கு போறதுனால, நானும் வேலைக்கு போனாதான் என் குடும்பம் எனக்கு நடத்த முடியும், இன்னும் என் தம்பி என் தங்கச்சி படிக்க முடியும்னு சொல்லிட்டு எத்தனையோ பெண் பிள்ளைங்க தங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையின் காரணமாக அன்றைய சொற்ப விலைக்கு அன்றையப்பா அன்றையப்பா தொழிலுக்கு போறாங்கப்பா. அவர் ஒவ்வொருவரையும் கருத்துல தருகிற தகப்பனே, சக ஊழியர்களால அவங்களுக்கு எந்தவித பாலியல் ரீதியான அன்புரைய துன்புறுத்தல் அவர்களுக்கு இருக்கக்கூடாது ராஜா. தன்னுடைய அந்த சக ஊழியர்கள் அவர்கள் சகோதரிகளை போல பார்க்கக்கூடிய மனப்பான்மை மனக்கண்கள் அவர்களுக்கு உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அன்றரை பல நேரங்கள் அன்றுவரே ஏசப்பா அவங்களுக்கு எந்தவித அன்றுவரே ஏசப்பா காரியங்களும் அவங்களுக்கு அன்றுவரே அவங்களுக்கு தவறாக ஏற்படாதபடி ராஜா என் தேவன் நீங்க வேலி அடைப்பீராக ராஜா. சொற்ப பணத்திற்காக அன்றுவரே ஏசப்பா எல்லா கஷ்டத்தையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டு தங்கள் கஷ்டங்களை வெளியே சொல்லாம மன ரீதியா பாதிக்கப்படுகிற எத்தனையோ பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க ராஜா. என் தேவன் நீங்க வேலி அடைப்பீங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை அப்பா நீங்க கட்டளையிடுங்கப்பா. எந்த பிள்ளைங்களும் தகப்பனே ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவரேப்பா மனசோர்ந்து போய் விடக்கூடாதுப்பா. கூட வேலை பார்க்கிறவர்கள் அவர்களை ஒரு சொந்த சகோதரிகளாக ஆண்டவரே ஏசப்பா பார்க்கக்கூடிய மனக்கண்கள் அவர்களுக்கு உண்டாகட்டும் நாங்க சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க வேலை அடைங்க ராஜா, நீங்க வேலை அடைங்கப்பா, நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அங்கங்க வேலை செய்கிறாப்பா துணி கடைகள்ல, நகை கடைகள்ல, இன்னும் ஆண்டவரே பல கடைகள்ல தகப்பனே வேலை செய்கிறவர்கள் உண்டு ராஜா. இவர்களுக்கு நீங்க ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே நீங்க பாதுகாப்பை கட்டளையிட வேணுமாக ஜெபிக்கிறாப்பா. அவர்களுக்கு எந்தவித கஷ்டங்களோ ஆண்டவரே மனதை பாதிக்கும்படியான எந்தவித காரியங்களும் அவர்கள் லைஃப்ல நடைபெறாதபடி தகப்பனே என் தேவன் நீங்க வேலை அடைங்கப்பா. அவர்கள் குடும்பத்தின் கஷ்டங்களை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. வெளியே சொல்ல முடியாதபடி மனம் கசந்து அழுகிற பிள்ளைகள் உண்டுப்பா. ஆண்டவரே அவர்கள் குடும்பங்களை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த மாதிரி கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கப்பா நல்ல ஆண்டவர் யார் மூலமா நல்ல ஒரு சப்போர்ட், அந்த மணி சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கட்டும் நாங்க சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க கரத்துல தருகிறோம். அப்போ ஒவ்வொரு பிள்ளைங்க நீங்க ஆசீர்வாதம் ஜெபித்து நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாகங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.